இப்போது நம்ம இங்கே வந்து ஒரு டைப்பர் கவர் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா. இப்போ இந்த சைடில் வந்து 2 சைடும் நமக்கு நாட் வைக்கணும். இப்போது நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி இப்படி நாட் சும்மா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா த்ரெட் எடுத்து நாட் வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சு காட்டுறேன். இப்படி ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு செயின் போட்டு இங்கேருந்து இப்படி பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் நம்ம கட் பண்ணியிருப்போம். அப்போது அது டக்குன்னு இழுத்தா வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு என்னோடய சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நான் ஒரு ஃபவுண்டேஷன் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரேன். ஃபவுண்டேஷன் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம இதை இந்த நாட்டோட இப்படியே அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி அட்டாச் பண்ண போகிறோன்னா, எப்படி நம்ம ஃபவுண்டேஷன் சிங்கிள் க்ரோஷே ஆரம்பிப்போமோ அந்த மாதிரி பாட்டம் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் செயின்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் வெளியே எடுத்து சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இப்படி பண்ணும்போது இந்த த்ரெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் திஸ் கார்ட், நாட் ஜஸ்ட் அந்த இது. ப்ளஸ் நீங்கள் ஆன் தி அதர் சைட் போகும்போதும் ஃபவுண்டேஷன் சிங்கிள் க்ரோஷேவாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் இது வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். இது சீம்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள். நமக்கு இங்கே யான் ஹைடிங் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே வந்து நம்ம பண்ணும்போது இன்னும் ஒரு சிங்கிள் க்ரோஷே இருக்குது. ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு திரும்ப இதுலேயே இன்சர்ட் பண்ணி நீங்கள் அடுத்த ஃபவுண்டேஷன் சிங்கிள் க்ரோஷே ஆரம்பிக்கணும். இப்போ நான் இங்கே இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுத்துகிட்டு திரும்ப இந்த ஒரு லூப்லேருந்து மட்டும் வெளியே எடுத்து சிங்கிள் க்ரோஷே இப்படி போட்டோம் அப்படின்னா சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து கார்ட் அட்டாச் ஆகிடும். இதை வந்து நீங்கள் பேக்ஸில், மொபைல் பவுச் எதில் வேணாலும் இதே மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்.